தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகள் கேட்கறதுக்காக இன்னைக்கு சண்டே. உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு வச்சிட்டிங்களா? ரெடி ஆகிட்டிங்களா குட்டீஸ்? நாம் இப்போ ராமாயணம் கதை கேட்கறதுக்காக ரெடியாக இருக்கோமா? சரி, உங்களுக்காக அடடா டைம் ஆயிடுச்சு, குட்டீஸ்லாம் வந்துடுவாங்களே, ரெடியாக இருப்பாங்களே கதை கேட்கறதுக்கு அப்படின்னு நானும் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறதுக்காக ரெடியாக வந்துட்டேன். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? நான் சொன்ன மாதிரி ஜாலியாக இருக்கீங்களா? படிச்சுட்டே இருக்கீங்களா? பக்தியோடு இருக்கீங்களா? எனக்காக காத்துக்கிட்டே இருந்தீங்களா? சரி, நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோமே. எஸ், இன்னைக்கு சண்டே. நம்ம குட்டீஸில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க? உங்கள் எல்லோருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். சூப்பராக இருங்க, ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க, படிச்சுட்டே பக்தியோடு இருங்க. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போக போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, யுத்த காண்டம் ராமாயணத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கீங்க. இந்த ராமாயணத்தில் யுத்த காண்டம் வரும்பொழுது ஸ்ரீராமரோட ராவணன் ஃபேஸ் பண்ணுறான் சண்டையில். இப்போது ராமரை ஃபேஸ் பண்ணணும். ராமர் யார்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ராமராக அவதரித்து வந்திருக்கிறார். மனித ரூபத்தில் பகவானே வந்திருக்கார். அப்போ பகவானை எதிர்க்கக்கூடிய எதிரியாக ராவணன் நிற்கிறான் அப்படின்னாக்க ராவணன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும் இல்லையா? அப்போ தானே பகவானையே எதிர்க்க முடியும். பகவானுக்கு எதிரியாக ஒருவன் எதிரில் நிற்கிறான் அப்படின்னாக்க அவனுடைய சக்தி என்ன, அவனது பூர்வீகம் என்ன, அவன் எங்கிருந்தவன், எப்படி அங்கே வந்தான், இந்த கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு ராவணன் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த கதையை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராவணன் இலங்கையினுடைய லங்காதிபதியாக, இலங்கையின் அதிபதியாக, செல்வங்களுக்கு தலைவனாக, 3 உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போது இலங்கைக்கு வந்தான். புஷ்பக விமானத்தை அவன் யாரிடமிருந்து பெற்றான்? குபேரனிடமிருந்து பெற்றான். அந்த இலங்கையையும் குபேரனிடமிருந்து பெற்றான் அப்படின்னு நான் சொன்னேன். இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த கதையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ராட்சசர்களின் தலைவராக ஹேதி, பிரஹேதி, வித்யுத்கேசன். வித்யுத்கேசனுக்கு சுகேசன் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். அந்த சுகேசனுக்கும் தேவவதிக்கும் 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. மால்யவான், சுமாலி அண்ட் மாலி அப்படின்னு 3 பேர் பிறக்கிறாங்க. இந்த 3 பேரும் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. தேவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. முனிவர்கள், ரிஷிகள் யாரையும் தவம் இருக்க விட மாட்டேங்கிறாங்க, எல்லாரையும் கொல்றாங்க. அதனால தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க. சிவபெருமான் ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் மகாவிஷ்ணுகிட்ட போய் சரணடைகிறாங்க. மகாவிஷ்ணு கிட்ட போய் தாங்கள் தான் எங்களை ரட்சிக்க வேண்டும், சிவபெருமான் வரம் கொடுத்துட்டாராம், அதனால் சிவபெருமானால் எதுவும் பண்ண முடியாதான், அதனால தாங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே மகாவிஷ்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கொள்கிறேன், நான் உங்களை ரட்சிக்கிறேன் அப்படின்னு தேவர்களை காக்கும் பொறுப்பை ஸ்ரீ மகாவிஷ்ணு ஏற்றுக்கொள்கிறார். அப்பொழுது இவங்க 3 பேருக்கும் அது தெரிஞ்சு போயிடுது. 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? பெரிய படையோட இலங்கையிலிருந்து கிளம்பி தேவலோகம் போகிறாங்களாம். அங்கே போய் சண்டை போடுறதுக்காக போகிறாங்க. அப்படி போகும்பொழுது மகாவிஷ்ணு வருகிறார். வந்தவர் சார்ங்கம் என்ற வில்லை கையில் ஏந்தியவராக வருகிறார். அவர் ஏற்கனவே காலநேமி, இரண்யகசிபு, இரண்யாக்ஷன் இப்படி பல அரக்கர்களை அவர் கொன்றிருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சே அவங்க போகிறாங்க சண்டைக்கு. போயிட்டு மகாவிஷ்ணுவை எதிர்த்து நிற்கிறாங்க. அதில் மாலி என்பவன் இறந்து விடுகிறான். பகவான் அவன் வதைத்து விடுகிறார். அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த சுமாலி, மால்யவான் 2 பேரும் தப்பிச்சா போரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதோ பகவான் விட்டு வைக்கிறார். அதனால அவர்கள் இருவரும் விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்துடுறாங்க. திரும்பி இலங்கையை நோக்கி வந்து விடுகிறார்கள். அப்படி வந்தவங்க உடனே என்ன பண்ணுறாங்க? இலங்கையிலையும் இருக்க முடியாது, ஏன்னா இலங்கைக்கு இருந்தாலும், ஏன்னா பகவானுடைய அந்த சார்கம் என்ற வில்லிலிருந்து தோன்றிய அம்புகள் துரத்திண்டே வருதான் அவங்கள விடவே இல்லையாம். தேவலோகத்துலேருந்து துரத்தி கொண்டே வருதாம். ஒவ்வொரு அரக்கர்களையா, ஒரு ராட்சசர்களையா கொன்றபடியே வருகிறதாம் அந்த அம்பு. அதனால இவங்களுக்கு இருக்க முடியாது, இலங்கையில் இருந்தாலும் நம்ம செத்துருவோம் அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம்? பாதாள லோகத்துக்கு போயிடுறாங்களாம். இலங்கையிலிருந்து பூமியை விட்டு கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகத்திற்கு இந்த ராட்சசர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறாங்க. இப்போது அந்த இலங்கை நகரம் ஃப்ரீ ஆகிடுது. அப்போ தான் விஸ்வரஸ் தன்னுடைய மகனாகிய குபேரன்கிட்ட சொல்கிறாரு, நீ தாராளமாக போய் அந்த இடத்துல இருக்கலாம், அங்கே முன்னாடி ராட்சசர்கள் இருந்தாங்க, இப்போது அந்த ராட்சசர்கள் அங்கே இல்லை,
அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனால அது இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், நீ போய் அங்கே இரு அப்படின்னு விஸ்வரஸ் வந்து தன்னுடைய மகனாகிய குபேரன் கிட்ட சொல்றாரு. அதனால தான் குபேரன் வந்து அங்கே இருக்காரு. ஓகேயா? இப்போ இந்த பாதாள லோகத்துக்கு மால்யவான் மற்றும் சுமாலி இவங்க எல்லாம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த சுமாலி வந்து என்ன பண்ணினானா, பாதாள லோகத்தை விட்டு வெளியில வந்துட்டானா. வெளியில வந்து பூலோகத்தில் சுற்றி கொண்டிருந்தானோ. எங்கே சுற்றிட்டு இருந்தானா? பூலோகத்தில். அப்போ இவங்களுக்கெல்லாம் டார்கெட் எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த கைலாய மலை தான். கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலை பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குமா. அப்படி இமயமலை பகுதியில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது இந்த வைஷ்ரவணன், அதாவது குபேரன் இருக்கார் இல்லையா, குபேரன், இந்த குபேரன் வந்து பறக்கும் விமானம் உண்டு இல்லையா, பிரம்மா கொடுத்தாரு இல்லையா, அந்த பறக்கும் விமானத்தில் கிளம்பி வந்து தன்னுடைய தந்தையாகிய விஸ்வரசை வந்து சந்திச்சுட்டு போகிறத பார்த்தானா. இப்போ நம்மலாம் அப்பாவை பார்க்க விசிட் பண்ண போவோம் இல்லையா, அப்பா அம்மா இருந்தாங்கன்னா போய் பார்க்க போவோம்ல, அந்த மாதிரி விஸ்வரஸ் வந்து அங்கே தானே இருக்கார். இந்த கைலாய மலை சாரலில் தானே அவர் இருக்கார். புலஸ்தியரோட பையன் தானே விஸ்வரஸ் இல்லையா, அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அதெல்லாம் முன்னாடியே. அந்த விஸ்வரசை பார்ப்பதற்காக அவர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறவர் தான். அவர் ஒரு ஆசிரமம் பர்ணசாலையில் அமைதியாக இருக்கார் இல்லையா. திருணபந்து அப்படிங்கிறவரது ஆசிரமத்துக்குள்ளே தானே அவர் இருக்கார். அந்த பகுதியில் தானே அவரும் தன்னுடைய ஆசிரமத்தை அமைத்து கொண்டிருக்காரு. அந்த பகுதிக்கு இந்த குபேரன் அப்பாவை பார்க்கறதுக்காக பறக்கும் விமானத்தில் வரார். வரும்பொழுது அதை சுமாலி பார்த்துடுறார். பார்த்த உடனே யார் இது, இவ்வளவு அழகாக இருக்கா, இவ்வளவு லட்சணமாக இருக்கா, இவ்வளோ பெரிய விமானத்தில் வந்து இறங்குறான், இவன் என்ன இப்படி இருக்கானே, யாராக இருக்கும் அப்படின்னதும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஓஹோ, இது விஸ்வரஸின் மகனா, வைஷ்ரவணனா, இவ்வளவு சக்தி உண்டா இந்த விஸ்வரஸுக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு தன்னுடைய பெண்ணாகிய கைகசி, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், சுமாலிக்கு 6 பிள்ளைகள் 3 பெண்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பெண்ணுக்கு கைகசி அப்படின்னு பேர். அந்த பெண் கைகசியை கூப்பிட்டு அந்த சுமாலி சொல்கிறாரா, நீ போய் அந்த விஸ்வரசை போய் திருமணம் செய்து கொள். திருமணம் செய்து கொண்டீன்னா உனக்கும் அந்த வைஷ்ரவணன் குபேரன் மாதிரியே நல்ல ஒரு சத்புத்திரன் வந்து பிறப்பான், நல்ல குழந்தை வேணும் அப்படின்னாக்க நீ அந்த மாதிரியான ஒரு மனிதரை போய் நீ திருமணம் செய்துட்டீன்னா நம்ம ராட்சசர்கள் கவலையே இல்லாமல் இருக்கலாம், நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம கவலையே பட வேணாம், நம்ம இப்படியெல்லாம் போய் பாதாள லோகத்தெல்லாம் மறைஞ்சு வாழணுங்கிறதே கிடையாது, நம்மளும் தேவர்களில் ஒருத்தராக மாறி போயிட முடியும். பார், அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவன் தான் வந்து இந்த வைஷ்ரவணன், அதே மாதிரி திக்பாலகர்களில் ஒருவராக உனக்கும் ஒரு பிள்ளை கிடைக்கும், அதுக்கு நீ போய் இந்த விஸ்வரசை போய் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்கிறானாம் கைகசி கிட்ட. அப்போது நீ போய் நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த ஆசிரமத்தில் அவர் தவம் செய்து கொண்டிருப்பார், அவர் முன்னாடி போய் நில்லு போரும், உனக்கு அவர் மூலமாக குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அந்த கைகசி கிட்ட சொல்லி விட்டுறானா. இப்போ இந்த பொண்ணு கைகசி வந்து என்ன பண்ணுறா, அங்கே விஸ்வரஸ் வந்து தன்னுடைய தவத்தில் இருக்கார், அக்னிஹோத்திரம் செய்து கொண்டு தன்னுடைய தவத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்காருல, அந்த பகுதிக்குள்ளே எந்த பெண்களும் வரக்கூடாது, நான் இந்த தவம் ஏற்றக்கூடிய பகுதியில் யார் வரீங்களோ என் கண்களில் பட்டிங்கன்னாக்க கண்களில் பட்ட உடனே நீங்கள் கர்ப்பமாகி விடுவீர்கள் அப்படின்றத ஒரு சாபமாக கொடுத்துருக்காரு இல்லையா, ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. அது தெரிஞ்சு தான் இந்த சுமாலி தன்னுடைய பெண்ணாகிய கைகசியை விஸ்வரசை போய் மீட் பண்ணு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இப்போ அந்த பொண்ணு கைகசி வந்து என்ன பண்ணுறா, இந்த விஸ்வரசை பார்த்து அவர் முன்னாடி போய் நின்றுட்டு இப்படி பண்ணிட்டே நிற்கிறா. உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, விஸ்வரஸ் வந்து கண்ணை இப்படி முழிச்சு இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு, யார் நீ, எப்படி இந்த இடத்துக்கு வந்த, எதற்காக இங்கே வந்திருக்க, நீ வந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறா, எனக்கு எதுவுமே தெரியாது, எங்கள் அப்பா என்ன போன்னு சொன்னார், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவர் கண்ணை மூடி அப்படி தியானத்தில் இருக்காராம். அப்போ தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு எல்லாம் தெரியறத, அவன் வந்து நல்ல குழந்தைகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பார்வையில் படுற மாதிரி தன்னுடைய பெண்ணை அனுப்பி வச்சிருக்கான் இந்த சுமாலி அப்படிங்கிறது இந்த விஸ்வரசிற்கு தெரிகிறது. உடனே விஸ்வரஸ் என்ன சொல்கிறார், ஓகே ஓகே, உங்கள் அப்பா வந்து நல்ல குழந்தைகள் உனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சாபம் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால உங்கள் அப்பா அனுப்பி வச்சிருக்காரு, இப்போ நீ என் கண்ணில் பட்டுட்ட, அப்போ உனக்கு குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஆஹா எனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்கிறார், பிறக்கும், ஆனால் நீ வந்து அந்தி சாயக்கூடிய ரொம்ப நேரம் கெட்ட நேரத்தில் நீ வந்து நின்று எனக்கு குழந்தை வேணும்னு கேட்குற, நீ வந்த வேலை சரியில்லை, ஆகையினால உனக்கு கொடூரமான குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் தான் உனக்கு பிறப்பாங்க, உனக்கு நல்ல குழந்தைங்களே பிறக்க மாட்டாங்க, பிறக்கிறவங்க எல்லாருக்குமே கொடூரமான குணத்துடன் புத்தியோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் பிறப்பாங்க,
அப்படின்னு சொல்லிடுறார் அவர். உடனே அவ பயப்படுறா. அவ பயந்து போய் அவரை பார்த்து, விஸ்வரஸை பார்த்து கையை கூப்பி கேட்கறாளாம், அச்சுச்சோ எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் வேண்டாம், என்னால் எல்லா குழந்தைகளுமே இப்படி கொடூரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளாக பிறந்தா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நல்ல குழந்தைய வேணுமே, எனக்கு அதுக்காகத்தானே உங்ககிட்ட நான் வந்தேன் அப்படின்னு கேட்குறாளாம். உடனே அவர் விஸ்வரஸ் சொல்கிறாராம், சரி போனா போகுது, உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் கடைசி பிள்ளை மட்டுமே நல்லவனாக சத்புத்திரனாக இருப்பான் அப்படிங்கிற வரத்தை கொடுத்து அவளை அனுப்பி விட்டுறாராம். அப்போது விஸ்வரஸ் அப்படி சொன்ன உடனே கைகசிக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சுதான். அப்படி முதல்ல பிறந்த குழந்தைக்கு 10 தலைகள் 20 கைகள். 10 தலைனா எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க குட்டீஸ். 10 தலைனா 10 ஹெட்ஸ், நமக்கெல்லாம் ஒரு தலை தானே, இதே மாதிரி 10 தலைகள், அப்புறம் கை மட்டும் 20 கை. அப்படி ஒரு குழந்தை பொத்துன்னு பூமியில விழுந்துதான். அந்த குழந்தை பேரு தசகிரீவன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். என்ன பேர் வச்சாங்க? தசகிரீவன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அந்த குழந்தை பிறந்த உடனே பூமியில் நிறைய சேஞ்சஸ் நடந்துதான். உடனே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அப்படியே பூமி கிடுகிடுன்னு ஆடித்தான், அப்படியே எர்த்குவேக் வந்துதான், பெரிய மின்னல் அடிச்சுதான், மழை பெஞ்சுதான், நிறைய ரொம்ப கஷ்டமாக இருந்துதான் பூமிக்கே. அந்த குழந்தை பிறந்த உடனே பூமியில் நிறைய கஷ்டங்கள், அதாவது திடீர்னு சேஞ்சஸ்லாம் நடந்துதான், வெதர் சேஞ்சஸ்லாம் நடந்துதான். அப்படி ஒரு குழந்தை பிறந்துதான். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு குழந்தை பிறந்துதான். அந்த குழந்தை எப்படி இருந்தது தெரியுமா? ரொம்ப குண்டா இருந்துதான். அந்த குழந்தைய பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துதான். அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன ஆயிடுச்சுனாக்க, எல்லாரையும் பக்கத்துல யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கள எல்லாரையும் எடுத்து வாயில போட்டுக்க ஆரம்பிச்சிடுச்சான், சாப்பிடுதான். அவ்வளோ பசி வந்துடுச்சான். அதனால அந்த குழந்தை கண்ணில் படுறவங்களை எல்லாரையும் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தான். குறிப்பாக முனிவர்கள், ரிஷிகள், அவங்க தானே அந்த கைலாய மலையில் இருப்பாங்க. இது நடக்கிறதே எங்கே? அவரோட ஆசிரமத்தில். விஸ்வரஸ் எங்கே இருக்காரு? அந்த ஆசிரமத்தில் தானே இருக்காரு. அந்த கைகசிங்கிற பெண் அந்த ஆசிரம பகுதிக்கு தானே போயிருக்கா, அங்கே தானே அவள் தங்கி இருக்கா. இப்போது அவளுக்கு அங்கே தானே குழந்தை பிறக்குது. இந்த கும்பகர்ணன் அடுத்தது பிறக்கிறான். அப்போது அந்த பகுதியில் எல்லாரும் ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. இமயமலை பகுதியில் ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, பெரிய ஏரியா இல்லையா, மேலே காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷில் ஆரம்பித்து இந்த பக்கம் நேபாள் வரைக்கும் தாண்டி போகுது இல்லையா, பூட்டான் தாண்டி போகுது இல்லையா, பெரிய ரேஞ்சாக இருக்குல்ல ஹிமாலயாஸோட ரேஞ்ச். நீங்கள் பார்க்கலாம்ல மவுண்டன்ஸ் எப்படி போகுது, அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் போகும் இல்லையா. இது எல்லாமே அந்த பக்கத்தில் நடக்கிற கதை தான். அந்த கைலாஷ், ஹிமாலயாஸ் இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஓகேயா? உங்களோட அட்லஸ் இருக்கும் வீட்டில், அட்லஸ் இருந்தால் அட்லஸில் பாருங்கள், இல்லை கூகுள் மேப்ஸில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நேபாளில் இருக்குது அந்த பகுதியெல்லாம். இப்போ இருக்கக்கூடிய நேபாள், சைனாவில் இருக்குது இந்த கைலாஷ் எல்லாம். இப்போ அந்த பக்கத்துல தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அங்க தான் இந்த விஸ்வரஸோடைய ஆசிரமம் இருந்தது. அங்கே தான் கைகசிக்கு குழந்தைகள் பிறந்தது. ஆகையினால அந்த குண்டா விழுந்தது இல்லையா அந்த குழந்தை, அதுதான் கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணன் எல்லாரையும் பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஒரு அகோர பசியாக இருக்குமா அந்த கும்பகர்ணனுக்கு. அடுத்ததாக ஒரு பையன் பிறந்தானாம். அந்த பையன் ரொம்ப சாதுவா இருந்தானாம். அவன் பிறக்கும் பொழுதே ரொம்ப நல்ல சகுனங்களாக இருந்துதான். ரொம்ப அழகான அமைதியான குழந்தையாக பிறந்துதான் 3வது குழந்தை. அடுத்ததாக கோரமான வடிவத்துடன், மூஞ்ச பார்க்கவே பயமா இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தோட ஒரு பெண் குழந்தை பிறந்ததாம். அந்த குழந்தை தான் சூர்பனகை. ஓகேயா? முதல்ல தசகிரீவன், அடுத்தது கும்பகர்ணன், 3வது விபீஷணன், 4வது சூர்பனகை. இப்படி 4 குழந்தைகள் இந்த கைகசிக்கு பிறந்ததாம். இப்போ பிறந்தாச்சு. இந்த குழந்தைங்க எல்லாம் உடனே டக்குன்னு வளர்ந்துருவாங்க இல்லையா, அப்படி வளர்ந்துட்டாங்க. வளர்ந்த உடனே அங்கே விஸ்வரசினுடைய மூத்த மனைவி இருக்காங்க இல்லையா, திருடபந்து அப்படிங்கிற முனிவருடைய பெண்ணு தானே வந்தா முதல்ல. அப்போ தெரியாம தானே அவள் வந்துட்டா. அவளை மனைவியாக ஏற்றுக்க சொல்லி அந்த முனிவர் கேட்குறாரு இல்லையா. அதுக்கப்புறம் தானே விஸ்வரஸ் அவரை மனைவியாக ஏற்றுண்டார் இல்லையா. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தானே இந்த வைஷ்ரவணன், குபேரன். அந்த குபேரன் தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக அடிக்கடி புஷ்பக விமானத்தில் வந்துட்டு போவாராம். இதை கைகசி பார்ப்பாலாம். கைகசியோட ராவணன், அந்த தசகிரீவனாக இருக்கக்கூடிய ராவணன், கும்பகர்ணன், விபீஷணர், இப்படி எல்லாருமா பார்க்குறாங்க. அப்போ கைகசி ராவணனை கூப்பிட்டு சொல்கிறாளாம், பாத்தியா, இங்கே பாத்தியா, அவனை பாத்தியா, வைஷ்ரவணன் வந்துட்டு போகிறான் பாத்தியா, அவன் பாரு எவ்வளோ பெரிய பறக்கும் விமானம் வச்சிருக்கான், லோகபாலகர்களில் ஒருத்தனாக இருக்கான், அவன் எவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருக்கான் பாத்தியா, அவனை விட சிறப்பானவனாக நீ வரணும்
அதுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது? அவன் போய் தவம் இருந்தான், பிரம்மா வந்து வரம் கொடுத்தாரு, அதனால தான் அவனுக்கு இதெல்லாம் கிடைச்சது. அப்போ நீ என்ன பண்ணணும்? நீயும் போய் தவம் இருக்கணும். அவனை மாதிரி தவம் இருந்தால் மட்டும்தான் உனக்கும் இந்த மாதிரி வசதிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவ அம்மா சொன்ன உடனே ராவணன் அந்த குபேரனை பார்க்குறானாம். பார்த்த உடனே அவனுக்கு அண்ணா அப்படின்னு தானே தோணணும். ஆனால் அதெல்லாம் தோணவே இல்லையா. அவனுக்கு அவனை பார்த்த உடனே பொறாமையாயிடுத்தான், ஜலஸ் வந்துடுத்தான். இவன் மட்டும் இவ்வளோ பெருசு வச்சுருக்கானே, இவன்கிட்ட மட்டும் இவ்வளோ பெரிய பறக்கும் விமானமே இருக்குது, இவ்வளோ பெரிய ஃப்ளைட் மாதிரி இவ்வளோ பெருசு வச்சுருக்கானே, அவன் ஏறி உட்காந்தோடனே அது போகிறதே அப்படின்னு இவனுக்கு, ஐயோ இவன் இவ்வளோ வசதியாக இருக்கானே, இவ்வளோ செல்வத்தோடு இருக்கானே, இவ்வளோ வெல்த்தியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்த உடனே அவனுக்கு அப்படி பிடிக்கவே இல்லையா ராவணனுக்கு. அவனை பார்த்த உடனே பொறாமையாயிடுத்தான். யாரை பார்த்த உடனே? குபேரனை பார்த்த உடனே. அப்போ உடனே என்ன முடிவு பண்ணான் தெரியுமா? நானும் இவனை மாதிரி தவம் இருந்து நானும் எல்லாத்தையும் பெறவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டானான். எனக்கும் எல்லாமே கிடைக்கணும், அப்போ நானும் போய் தவம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு இடத்தை தேர்வு செய்தானான். கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு இடத்தை தேர்வு செய்தான் ராவணன். தேர்வு செய்து அங்கே போய் தவம் இருப்போம் அப்படின்ட்டு போயிட்டானா. கடும் தவம் இருக்கானாம். அப்போ கூடவே கும்பகர்ணன், விபீஷணர் எல்லாருமே போறாங்க. இந்த 3 பேர்லையுமே கும்பகர்ணன் நான் சொன்னேன் நிறைய சாப்பிடுவான், நிறைய பசிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா இந்த விபீஷணர் மட்டும் வந்து சின்ன வயசுல இருந்தே எப்படின்னா தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியவராக, கோபம் இதெல்லாம் இல்லாம வேதங்களை படித்து கொண்டு ரொம்ப சாத்வீகமான ரொம்ப நல்லவராக இருந்து வந்தாராம். அந்த 3 ஆண் பிள்ளைகள்ல விபீஷணர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாராம். அப்போ இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் போறாங்க. அண்ணா கூப்பிட்டா தம்பி போய் தானே ஆகணும், அதனால விபீஷணரும் சேர்ந்து போறாங்க. இப்போ அந்த கோகர்ணம் அப்படிங்கிற இடத்தை அடைஞ்சிடுறாங்க. அங்க வந்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கும்பகர்ணன் வந்து என்ன தெரியுமா பண்றானா, கோடை காலம் இருக்கு இல்லையா, சம்மர். அப்படி சம்மர் வரும்பொழுது தன்னை சுற்றி நெருப்பை பத்த வச்சுக்கிறானா. பத்த வச்சுட்டு அதுக்கு நடுப்புற நின்று தவம் இருக்கான். சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டானா. அப்படியே கண்ணை மூடி தவத்துல இருப்பானா. சுத்தி நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்குமா, அவ்வளோ ஹீட்லயும் அவன் தவம் இருப்பானா. அதற்கு அடுத்தபடியாக மழைக்காலம், குளிர்காலம் மழைக்காலம் வரும் இல்லையா, அந்த ரெய்னி வின்டர் சீசன்லலாம் ஒத்த காலில் நின்று தவம் இருப்பானாம். அப்பவும் சாப்பிடவே மாட்டானாம். சரி, எத்தனை வருஷம் இந்த மாதிரி இருந்தான் அப்படின்னாக்க, முதல்ல 5000 இயர்ஸ் வந்து முதல்ல நெருப்போடையும், பிறகு ஒத்த காலில் நின்று 5000 இயர்ஸ், டோட்டலி 10,000 இயர்ஸ், 10,000 வருடங்கள் கும்பகர்ணன் தவம் இருந்தானாம். சரி, இந்த விபீஷணர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, முதலில் 5000 வருடங்கள் ஒத்த காலில் நின்றுண்டு எதுவுமே சாப்பிடாம, தண்ணீர் இல்லாமல், எந்த விதமான ஆகாரமும் எடுத்துக்கொள்ளாமல் கடுமையாக தவம் செஞ்சாராம். அடுத்த 5000 வருடங்கள் அவர் வேதங்களை மேல மேல படித்து கொண்டே பாராயணம் செய்தபடியே அடுத்த 5000 வருடங்கள் வந்து தவம் இருந்தாராம். ஆக அவரும் 10,000 வருடங்கள் தவம் இருந்தாராம். சரி, இந்த தசகிரீவன், இந்த ராவணன் என்ன பண்ணினா அப்படின்னாக்க, அவனும் கடும் தவம் செய்தானாம். அவனும் சாப்பிடாம ஒத்த காலில் நின்று தவம் பண்ணுவானா. அதோட என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒவ்வொரு 1000 வருடங்கள் முடிவிலும் 1000 வருடங்கள் ஆயிடுது அப்படின்னாக்க தன்னோட தலை 10 தலையோன்னு அவனுக்கு, அதில் ஒரு தலையை டக்குன்னு கட் பண்ணி அக்னியில் போட்டுருவானா. அப்படியே 9,000 வருடங்கள் முடிச்சுட்டு 10,000வது வருடங்கள் வரும்பொழுது, அந்த காலத்துலங்கிறது அது ரொம்ப பெரிய இது, நிறைய லாங் பீரியட்ஸ் அப்பெல்லாம் இருந்தது. அதனால 10,000 வருடங்கள்ல வந்து 10வது தலையை கட் பண்ணி போடும் பொழுது பிரம்மா காட்சி கொடுத்தாராம். பிரம்மா, கேளு, உனக்கு என்ன வரம் வேணும், எதுக்காக இவ்வளவு கடுமையாக தபம் செய்து கொண்டு இருக்கிறாய், நான் உனக்கு ஏதாவது வரம் கொடுத்தே ஆகணுமே, என்ன வேணும் கேளு அப்படின்னு பிரம்மா கேட்கிறாராம். உடனே அதுக்கு ராவணன் கேட்கிறான், எனக்கு தேவர்களாலும் நாகர்களாலும் யக்ஷர்களாலும் கந்தர்வர்களாலும் தானவர்களாலும் இப்படி யாராலையுமே எனக்கு அழிவு என்பது நேரக்கூடாது, எனக்கு யாராலையுமே மரணம் என்பது நிகழக்கூடாது அப்படின்னு கேட்குறானா. அவன் மனிதர்களை மட்டும் கேட்கல, மற்ற எல்லாரையும் கேட்டுட்டான். இவர்களால் எனக்கு மரணம் என்பது நேரக்கூடாது அப்படின்றத வரமாக கேட்குறான். நான் பலசாலியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரம்மா கிளம்பிட்டார். அடுத்தது கும்பகர்ணன். கும்பகர்ணன் அவனது 10,000 வருடங்களை முடிச்சிட்டான். முடித்த உடனே பிரம்மா அவன்கிட்ட வந்துட்டார். உடனே பிரம்மா வரும்பொழுதே கூடவே தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட போய் சொல்றாங்களாம், அவன் கேட்குறாங்கிறதுக்காக அவனுடைய தவத்தை மெச்சி அவனுக்கு வரத்தை கொடுத்துடாதீங்க, அவன் சும்மாவே எல்லாரையும் எடுத்து பிடிச்சு வாயில போட்டு சாப்பிட்றான், ஏற்கனவே தேவலோகத்துக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டான், தேவர்களை எல்லாரையுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு நீங்க வரமும் கொடுத்துட்டீங்கன்னா அவனை எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, ஆகையினால வரத்தை கொடுக்கும்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையா கொடுங்கோ
அப்படின்னு தேவர்கள்லாம் சேர்ந்து சொல்லிடுறாங்களாம். சொன்ன உடனே பிரம்மா என்ன பண்ணுறாராம், தன்னுடைய பத்னியாகிய சரஸ்வதி தேவியை வேண்டிக்கிறாராம். நீ போய் அவனுடைய நாவில் அமர்வாயாக அப்படின்னு கேட்குறாராம் சரஸ்வதி தேவி கிட்ட. பிரம்மா சொன்னதுபடியே சரஸ்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னாக்க கும்பகர்ணனுடைய நாக்கில் போயிட்டாங்க. இப்போ கும்பகர்ணன் வரத்தை கேட்கணும். அப்படி கும்பகர்ணன் வரத்தை கேட்கும்போது நாக்கு தடுமாறி போய் பல 1000 வருடங்கள் நான் தூங்கக்கூடிய வரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டுடுறான். என்ன கேட்குறான், நான் தொடர்ந்து தூங்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுடுறான். உடனே பிரம்மா என்ன சொல்கிறார், அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு போயிடுறார். இப்போ அடுத்தது யார், விபீஷணர். விபீஷணர் 10,000 வருடங்கள் நிறைவு பெற்று விட்டது. இப்பொழுது பிரம்மா வரணும் இல்லையா, அதுக்காக பிரம்மா வந்துட்டார். பிரம்மா வந்த உடனே இப்பொழுது பிரம்மா உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு கேட்குறார். அப்போது விபீஷணர் சொல்கிறாராம், எந்த விதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் நேர்மை தவறாதவனாக இருக்க வேண்டும். அதுதான் முதல் வரமாக கேட்குறாராம். அடுத்தது பிரம்மாஸ்திர வித்தையை நான் கற்றுக்கொள்ளாமலே எனக்கு பிரம்மாஸ்திரம் என்பது அந்த வித்தையானது எனக்கு தரப்பட வேண்டும். தாங்கள் தான் எனக்கு பிரம்மாஸ்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாராம். மூன்றாவது, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் சத்தியத்தை தவறாது கடைபிடிக்க வேண்டும். நான் நல்லவனாக இருக்கணும், சத்தியம் தவறாதவனாக இருக்கணும், தர்மத்தில் நேர்மையான வழியில் செல்லக்கூடியவனாக இருக்கணும். இந்த வரத்தை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு விபீஷணர் கேட்குறாராம். இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருதான் பிரம்மாக்கு. இவ்வளவு நல்ல வார்த்தை தானே கேட்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை கொடுத்துட்றாராம். பிரம்மாஸ்திரத்தை கொடுத்துட்டு அதோட இல்லை, உனக்கு அழிவு என்பதே கிடையாது, நீ எப்பொழுதுமே அமரனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிடுறாரா. அதாவது உனக்கு சாவு என்பதே கிடையாது, உனக்கு இறப்பு என்பதே கிடையாது, நீ எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம், நீ இவ்வளோ நல்லவனாக இருக்க, நல்ல குணத்தோட தான் இதைத்தான் நீ வரமா கேட்குற, அதனால உனக்கு இறப்பு என்பதே கிடையாது, மரணம் என்பதே கிடையாது, அழிவு என்பதே கிடையாது அப்படின்னு பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு விபீஷணருக்கு அந்த வரத்தை கொடுத்துட்றாராம். இப்போது எல்லாருக்குமே வரம் கிடைச்ச உடனே என்ன ஆகும், இவர்களை கையில் பிடிக்க முடியுமா, முடியாது தானே. அதே மாதிரி ராவணனுக்கு எங்கே பார்த்தாலும் பயங்கர ஒரு ஹாப்பினஸ் வந்துருத்தான். இது என்ன வேலை, அது என்ன வேலை கேட்குற ரேஞ்சுக்கு பெரிய ஒரு பவரே வந்துருத்தான் இப்போ ராவணனுக்கு. எந்த இடத்த பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் துச்சமாக நினைக்கிறது, கர்வத்தோடு நினைக்கிறது, எல்லாரையும் தவறாக எடை போடுதல், எல்லார்ட்டையும் சண்டைக்கு போகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ராவணனுக்கு வந்துடுத்தாம். ராவணனுக்கு இவ்வளவு வரங்கள் தெரிஞ்செடுத்து அப்படின்னு உடனே ராவணனை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்தாராம். யார் அவர், அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணணும். ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அதே சமயம் பக்தியோடு படிச்சுட்டு எனக்காக காத்திருக்கணும். இருப்பீங்களா? ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன், உங்களை நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.